பூட்டப்பட்டிருந்த வீட்டிற்குள் இருந்து வழிந்த ரத்தம். கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்த ஹவுஸ் ஓனர். நடுவீட்டில் ரத்த வெள்ளத்தில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம். 250 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ந்த போலீஸ். பைக்கில் தப்பிச் சென்ற கொடூரனை தட்டி தூக்கிய காவல்துறை. இளம் பெண்ணை துடிக்க துடிக்க கொன்ற இளைஞர் யார்? கொலைக்கான பின்னணி என்ன? நடுராத்திரி 2 மணிக்கு ஒரு வீட்டில இருந்து பயங்கர சத்தம் கேட்டிருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஏதோ பிரச்சனைன்னு நினைச்சு வீட்டு உரிமையாளர் அதை கண்டுக்காம விட்டு இருக்காங்க. காலையில எழுந்திருச்சு பார்த்தப்போ சத்தம் கேட்ட வீடு வெளிப்பக்கமா தாழ்பால் போட்ட நிலையில பூட்டப்பட்டிருந்திருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த வீட்டுல இருந்து கடுமையான துர்நாற்றமும் வீச ஆரம்பிச்சிருக்கு. அதோட படிக்கட்டு முழுக்க ரத்த கரையா இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் பார்த்து சந்தேகம் அடைஞ்ச ஹவுஸ் ஓனரும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் சேர்ந்து கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டுல இருந்த இளம்பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு சடலமா கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்று இருக்காங்க. இதை பார்த்ததுமே இந்த கொலையை பண்ணது அந்த பொண்ணோட கணவர் தான் ஹவுஸ் ஓனர் முடிவு பண்ணி உடனடியா போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்கார். சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த இளம்பெண் கூட ஒரே வீட்டில் வசிச்சுட்டு வந்தது அவங்களோட கணவர் இல்ல, லிவிங் பார்ட்னருங்கிறது தெரிய வந்திருக்கு. ஹரியானாவை சேர்ந்த ஹிமான்ஸுங்கிற இளைஞரும் அதே ஊரை சேர்ந்த சாக்ஷிங்கிற இளம்பெண்ணும் லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சாக்ஷி ஏற்கனவே லவ் பிரேக்கப் ஆகியிருந்த நேரத்துல தான் ஹிமான்சு அவங்க கிட்ட பேசி பழகியிருக்காரு. நண்பர்களா பழகிட்டு இருந்த ஹிமான்சுவும் சாக்சியும் ஒன்னா சேர்ந்து வாழ முடிவு பண்ணி டெல்லி முபாரக்பூர்ல வீட வாடகைக்கு எடுத்து லிவின் முறையில வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாங்க கணவன் மனைவின்னு தங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்காங்கன்னு அவங்கள தாத்தா பாட்டி கவனிச்சுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கான் ஹிமான்சு. பல பொய்களை சொல்லி வீட வாடகைக்கு எடுத்த ஹிமான்சு சாக்சி கூட கடந்த 6 மாசமா ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்திருக்கான். இதுக்கிடையில சாக்சி தன்னோட எக்ஸ் லவர் கிட்ட தினமும் மணிக்கணக்கில் செல்போன்ல பேசிட்டு இருந்ததாகவும் இதனால ஹிமான்சு கோபப்பட்டு சாக்சி கிட்ட சண்டை போட்டதாகவும் சொல்லப்படுது. கடந்த 1 வாரமா அவங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. கடந்த 3 நாளைக்கு முன்னாடி 2 பேருக்கும் இடையில மறுபடியும் வாக்குவாதம் வந்திருக்கு. அப்போ ஆத்திரமடைஞ்ச ஹிமான்சு கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்து சாக்சியோட வயித்தை குத்தி கிழிச்சிருக்கான். இதுல சாக்சி அங்கேயே சுருண்டு விழுந்திருக்காங்க. ஆனா அப்பவும் ஆத்திரமடங்காத ஹிமான்சு சாக்சியோட கழுத்தை அறுத்து துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். இந்த சம்பவம் நடந்தது நடுராத்திரி 2 மணிக்கு. இளம்பெண்ணோட அலறல் சத்தம் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு நல்லாவே கேட்டிருக்கு. ஆனா கணவன் மனைவி பிரச்சனைக்கு நடுவுல நம்ம ஏன் தலையிடணும்னு நினைச்சு யாரும் போகல. அதுக்கு மறுநாள் அந்த வீட்டோட வாசல்ல ரத்தக்கரை இருக்கிறத பார்த்து தான் அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் போலீஸுக்கு போன் பண்ணி இருக்காரு. அடுத்து ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தப்பதான் சாக்சி கொலை செய்யப்பட்டிருக்காங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அடுத்து சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஏரியாவை சுத்தி முத்தி உள்ள 250 சிசிடிவி கேமராக்களை அலசி ஆராய்ஞ்சிருக்காங்க. அப்போ இளம்பெண் வீட்டுக்குள்ள இருந்து ஹிமான்சு வேக வேகமா பைக்கில் கிளம்பி போனது பதிவாகி இருந்திருக்கு. அதுக்கு பிறகு அந்த பைக் நம்பரை வச்சு ஹிமான்சுவை மடக்கி பிடிச்ச போலீஸ் அவர்கிட்ட ஸ்பெஷல் கவனிப்புல விசாரணை நடத்தியிருக்காங்க. அதுலதான் மொத்த உண்மையும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவளை நான் ரொம்ப லவ் பண்ணேன், ஆனா அவ எக்ஸ் லவரோட சேர்ந்து வாழ முடிவு பண்ணிட்டா, அதனால அவளை நான் கொன்னுட்டேன்னு ஹிமான்சு வாக்குமூலம் கொடுத்திருக்கான். அடுத்து அவன் மேல மர்டர் கேஸ் ஃபைல் பண்ணவங்க அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க.